14/7/2025 பாக்கியதாரா பிடி 11 கொண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். நேற்று பாருங்கள், நம்ம ஆல் போர்டு 0-1 கொடுத்துருந்தோம், சப்போர்ட்டுக்கு 8 கொடுத்துருந்தோம். ஆல் போர்டு நம்மளுக்கு ஃபெயிலியர் தான், ஒன்றும் வரல. ஒரு நாள் அப்படி தான் போகும். ஆனால் போர்டில் வந்து சி போர்டு கரெக்டாக 2 எடுத்துருக்குறோம். நான் 2 தான் வரும்னு நினச்சேன், 2 வந்திருக்குது. அதை வச்சு தான் நேற்று நான் எல்லாமே கொடுத்துருந்தேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிஸ் ஆகிப்போச்சு. 8 வரும்னு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். இல்லைன்னா 4-9 டபுள்ஸ் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். இங்கே 47ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள், 7க்கு பவர் 2, 42 வந்திருக்குது. சரிங்களா, ஏசியில் 42 வந்திருக்குது. 9-4 டபுள்ஸாக வரணும். அது என்னென்னா 49ன்னு வச்சுட்டாங்க. அப்படியே 49 வந்திருக்கு. அதுதான் முதல் நம்பரே கொடுத்துருக்கேன். டபுள்ஸ் தான் வரணும். ஆனால் 4-9ன்னு வச்சுருக்குறாங்க. ஓகே, ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு நம்பர் பவரில் வந்திருக்குது, டபுள்ஸும் பவரில் தான் வந்திருக்குது. அப்படி சரி, நாளைக்கு உண்டான கணிப்பில் போயிடலாம். ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நல்லா பார்த்து தான் எடுக்கிறோம். ஆனால் ஏதாவது ஒரு மிஸ் ஆகி போயிடுது. நாளைக்கு வந்துட்டு கண்டிப்பாக 8-3 ஆட்டத்தில் வந்தே ஆகணும். நேற்றைக்கு அப்படி தான் சொன்னேன். ஆனால் நேற்றைக்கு வேறு, இன்றைக்கி பேட்டர்ன்லேயே வந்து 8ங்கிறது ஆல் போர்டில் நமக்கு வந்து கிடச்சிருக்குது. சரிங்களா, ஆல் போர்டில் 8 கிடச்சிருக்குது. அப்போ 8-3 நாளைக்கு உள்ளே வந்து தான் ஆகணும். 6ஆம் நம்பர் வரணும், இல்லை 1ஆம் நம்பர் வரணும். சரிங்களா, அதனால் நான் எடுத்திருக்கிறது ஆல் போர்டுக்கு 6-8. 2ஆம் நம்பர் திரும்பவும் 2 வரலாம். சப்போஸ் இந்த 6-8 வரலைன்னா இந்த 2 உள்ளே வரணும். சரிங்களா, 6 வந்தால் 8 வந்தால் ஏ போர்டுக்கு வரலாம் அதிகபட்சமாக. பி போர்டில் 7-4 வரலாம். சி போர்டில் 2-5 வரலாம். 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் வரலாங்க. 3ஆம் நம்பர் நாளைக்கு 8 விட அதிகமாக, எனக்கு 3ஆம் நம்பர் அதிகமாக இருக்குது. இது அப்புறம் ஏன் நீங்கள் ஆல் போர்டில் 8 வச்சுருக்கீங்கன்னு கேட்காதீங்க. அது ஆல் போர்டு பேட்டர்ன் நம்ம எடுக்கிறது வேறு, அதில் 8 கிடச்சிருக்குது, அவ்வளோதான். அதுக்கு தான் கீழே பவர் நம்பர் கொடுத்துருக்குறோம். சரிங்களா, அதனால் 8 இல்லைன்னா 3ங்கிறது ஆட்டத்தில் நாளைக்கு இருக்கும். சரிங்களா, அது வந்து டபுள்ஸாக கூட நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். 8-3 டபுள்ஸாக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் 13, 21, 64, 39 இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 கிடைக்கல. 2Dயை பொறுத்த வரைக்கும் 8 கிடைக்கல. ஆனால் 3 கிடச்சிருக்குது அதிகபட்சமாக. அப்போ 3ங்கிறது எங்கே வேணாலும் வரலாம், அதுக்காக கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் நமக்கு கிடச்சது 8 கிடச்சிது. 2Dயை பொறுத்த வரைக்கும் 3. ஆனால் ஒரு நேரம் வந்துட்டு பவர் பண்ணோன்னா 3க்கு பவர் 8 தானே, பவர் பண்ணால் 8 ஆகிடும். புரியுதுங்களா, அதனால் நம்ம வந்துட்டு அதை வச்சுக்கிறோம். 8 ஏ போர்டுக்கு வச்சுருக்கோம், ஆல் போர்டுக்கு 8 கொடுத்துருக்கோம். 8ம் வரணும் உள்ளார. சரிங்களா, 8-3ன்னு வந்தால் கூட இன்றைக்கி பவர் தானே அடித்தாங்க 9-4, அதே மாதிரி கூட நாளைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் கூட பேட்டர்ன் அந்த மாதிரி காட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா, பார்க்கலாம். ஏபிபிசிஐசியை பொறுத்த வரைக்கும் 13, 21, 64, 39, 63, 09, 35, 34. ஓகேங்களா, சொன்ன மாதிரி நாளைக்கு இது 35 கூட வரலாம், இல்லை 85 கூட வரலாம். சரிங்களா, 63 வரலாம், இல்லை 68 வரலாம், 13 வரலாம். 63 கொடுத்துருக்கோம் பாருங்கள். நாளைக்கும் ஒரு டபுள்ஸு தான் இறங்குற மாதிரி தெரியுது. சரிங்களா, அப்படி வந்தால் மெயின் டார்கெட் மேலே இருக்க 4 நம்பர் 6, 3, 5, 2, 5 வரலாம். சரிங்களா, 5க்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, 3க்கு வாய்ப்பு இருக்குது, 6க்கு இருக்குது, 2க்கு இருக்குது. சரிங்களா, சப்போஸ் இது மிஸ் ஆனால் கீழே இருக்க பவர் நம்பர்கள் வரலாம். சரிங்களா, 6க்கு 1, 3க்கு 8, 5க்கு 0, 2க்கு 7. 2-7ங்கிறது கூட நாளைக்கு வந்தாலும் வரலாங்க, சொல்ல முடியாது. சரிங்களா, வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை நம்ம கீழே கொடுத்துருக்கோம், 3 டிஜிட்டலில் பார்த்துக்கோங்க. 951, 140, 812, 309, 213, 279, 643, 635. சரிங்களா, இது என்னுடைய டார்கெட்டு 3 டிஜிட்டலில். உங்களுக்கும் என்னுடைய கணிப்பு ஒத்து போனால் மட்டும் இதை ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்களே இங்கே ப்ளே பண்ணிக்கலாம். ஏன்னா செட் நம்பர் வந்து 2-3 நாள் ஆகுது. அதனால் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு செட் நம்பர் வந்தாலும் வரலாம், இதிலேருந்து பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா, உங்களுக்கு இதில் உங்கள் செட் நம்பர் இருக்கா பாருங்கள், பவரில் வருதா எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. உங்கள் கணக்கில் 64ன்னு வருதா, 14 வைங்க, 64 வைங்க. புரியுதுங்களா, அதே மாதிரி 69 வருதா, 64 வைங்க, 69 வைங்க. அப்படி தான் எடுக்கணும். சரிங்களா, 39 வருதா, 89 வைங்க, 39 வைங்க. 34 வருதா, 34 ஒன்று வைங்க, 84 ஒன்று வைங்க. அப்படி வைங்க. சரிங்களா, அப்போ தான் வின்னிங் கிடைக்கும். சரிங்களா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் எது ஒத்து வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா, நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.